வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பீடட் ஹேண்ட்பேக் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், சீக்கிரம் பண்ணி முடிச்சிடலாம். நல்ல வித்தியாசமாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். திரும்பியும் லெஃப்டில் வந்துட்டு சீட் பீடு, ரைட்டில் ஒரு ஒயிட்டு, டாப்பில் வந்து பிங்க் கலர் நான் எடுத்துருக்கிறேன். என்ன கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. திருப்பியும் வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்திருக்கேன் 2. இப்போ வந்து சென்டரில் க்ராஸ் பண்ணல ஒரு ஒயிட்டு, ஒரு பிங்க்கு, ஒரு ஒயிட் எடுத்திருக்கேன். அடுத்து பிங்க்கு ஒயிட்டுன்னு நடுவில் மட்டும் மாற்றணும், க்ராஸ் பண்ணுறது மட்டும். லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக கோல்டன் கலரும், ரைட் சைட் ஃபுல்லாக ஒயிட் கலரும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வந்து பிங்க் வந்து டோட்டல் 3 இருக்கிற மாதிரி போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 லைன் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இப்போ 8th லைன் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 சீட் பீட் எடுத்திருக்கேன். டர்ன் பண்ணுறது 4 சீட் பீடு, ஒரு ஒயிட் கலர், இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம இந்த சைடு போட்டுட்டு போகலாம், செகண்ட் லைன் கொண்டுட்டு போகலாம். டர்னிங்கில் இருக்கோம். இப்போ நம்ம இங்கே 2 கோல்டன் கலர் சீட் பீடு, ஒரு ஒயிட்டு, ஒரு பிங்க்கு. இப்போ நமக்கு இப்படி டர்ன் ஆகிடும். நமக்கு வந்து இந்த 2 கார்னர் மட்டும்தான் சீட் பீட் வரும், மற்றதெல்லாம் உள்ளே வந்து ஒயிட் அண்ட் பிங்க் தான் நம்ம மாற்றி மாற்றி போட போகிறோம். இப்போ 2 ஒயிட்டு, இப்போ இங்கே வந்து ஒரு ஒயிட்டு, ஒரு பிங்க்கு. இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க்கு ஒயிட்டுன்ட்டு ஜிக்ஸாகாக நமக்கு 1 by 1 நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு வருவோம், இந்த லாஸ்ட் வரைக்கும். இப்போ லாஸ்ட்டில் இருக்கோம், டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து சீட் பீட் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ டர்னிங்கில் நான் வந்து ஒரு கோல்டன் கலர் 2, ஒரு ஒயிட் கலரும் போட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி இந்த சைடு 3rd லைன் ஸ்டார்ட் பண்ணணும். இதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த பிங்க் கலர் வந்து க்ராஸ் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கணும். 1 ஒயிட்டு, 1 பிங்க்கு, அந்த மாதிரியே போகணும். இப்போ நம்ம 2 ஒயிட்டு இந்த லாஸ்ட்டில் இருந்த மாதிரி நம்ம கொண்டு வருவோம். இப்போ டர்னிங் பண்ணுறேன். கார்னரில் வந்து இந்த கார்னர் மட்டும்தான் சீட் பீட் வரும், அங்கே மட்டும் கோல்டன் கலர் வரும். மிச்சதெல்லாம் ரவுண்ட் பீட் தான் போடுறேன். இப்போ நம்ம வந்து இந்த லைன் ஃபுல்லாக போடலாம். வந்து ஒயிட் அண்ட் பிங்க் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஏன்னா 2 ஒயிட் ஆட் பண்ணாங்க, அதனால் இப்போ ஒயிட் அண்ட் பிங்க்கு, திரும்பவும் 2 ஒயிட்டு, அப்புறம் ஒரு ஒயிட் அண்ட் 1 பிங்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக உங்களுக்கு வந்து இதுக்கு நேராக வந்து பிங்க் வரணும், இதுக்கு நேராக பிங்க் வரணும். அதே போல் இங்கே வந்து இதுக்கு வராது, இங்கே வரும் அடுத்து பிங்க்கு, அடுத்து வந்து ஒயிட் கலர், அதுக்கு அடுத்து பிங்க்கு, அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் பிங்க்கு, அப்புறம் ஒயிட்டு. ஸோ இதே ஆர்டரில் நம்ம இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 3 லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 1 2 3 லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு 3rd 5th 7th லைன் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லைன் போல் தான் வரும். 2nd 4 6 8 அந்த லைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் லைன் போல் வரும். இது போல் கொண்டுட்டு வரணும். இப்போ நான் பிங்க்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் லைன் இந்த லைன் எப்படி போனோமோ இந்த லைன் மேக் பண்ணோம் இல்லையா, அதே போல் இந்த இதில் 4 பிங்க் இங்கே கொண்டு வரணும். பிங்க்கு ஒயிட்டு, பிங்க்கு ஒயிட்டு, பிங்க்கு ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டர்ன் பண்ணணும். ஸோ இதே போல் நம்ம ஒரு மொத்தம் 12 லைன் வேணும் டோட்டலி. ஸோ இதே போல் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்ப்போம் அடுத்து. இப்போ நான் டோட்டலி 11 லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். கவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த சீட் பீட் இருக்குது இல்லைங்களா, அதில் இந்த ஃபஸ்ட்டு 2 பீட் இருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 12th ஒன் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த லாஸ்ட்டில் பண்ண மாதிரியே சீட் பீடை வச்சு கவர் பண்ணணும். ஸோ இப்போ இது வரைக்கும் இதுதான் பேட்டர்ன்.
ஒரே ஸ்டெப்ஸ் தான் ரிப்பீட்டடாக வரும். இங்கே ஃபஸ்ட்டு 2 லைன் எப்படி போட்டோமோ அதே போல் தான் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம லாஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ நான் 4 சீட் பீட் எடுத்திருக்கேன், ஒரே ஒரு பிங்க் பீட் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம டர்ன் பண்ணிட்டோம் இந்த மாதிரி. இப்போ நமக்கு லெஃப்ட் சைடு வரதெல்லாம் சீட் பீட் வரும், ரைட் சைடு ஃபுல்லாக இந்த இதில் ஆட் பண்ணிடுவோம். க்ராஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நம்ம பீட் எடுக்கணும். அது பார்த்தீங்கன்னாக்க பிங்க்கு, அடுத்து ஒயிட்டு, பிங்க்கு, ஒயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைனில் இருக்கிற மாதிரி நமக்கு வரும். இப்போ நம்ம லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த சைடும் சீட் பீடு, இந்த சைடும் சீட் பீடு, இந்த மாதிரி வரும் நமக்கு. இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்பில் நமக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இதை இப்படி ஜாயின் பண்ணணும், இந்த சைடு இப்படி கொண்டுட்டு போகணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதில் இந்த சைடு இருக்கிறதுல ஃபஸ்ட்டு 2 சீட் பீட்குள்ளார விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லைன், அதாவது ஃபஸ்ட்டு இதுக்குள்ளார டோட்டலி வயருக்குள்ளார 4 பீடு வரணும். இது பாருங்கள், லாங்காக இருக்கிற சைடு, இந்த சைடு நான் வந்து இப்படி 4 விட்டு எடுத்திருக்கேன். இப்போ நான் ஒரு ஒயிட்டு, ஒரு கோல்டு, இன்னொரு ஒயிட் எடுத்திருக்கேன். இந்த 4 பீடு இங்கே இருக்குது, 4 பீடு சீட் பீடு உள்ள ஆல்ரெடி வயர் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதை இப்படி க்ராஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு 4 பீடுக்குள்ளார வயரை உள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சீட் பீடும் ஒரு ஒயிட் பீடும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இப்படி லாக் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இது அப்படியே கர்வாக கொண்டு வரணும், நம்ம சர்க்கிளாக கொண்டு வரணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம இந்த மாதிரி 4 பீட்குள்ளார ஜாயின் பண்ணிக்குவோம். அடுத்து ஒரு சீட் பீட் போட்டு ஒரு ஒயிட் பீட்டில் லாக் பண்ணிக்குவோம். இந்த இதில் போட்டிருக்கேன் 4 ஒயிட் பீடு, ஒரு சீட் பீடு, ஒரு ஒயிட் பீடு. ஷேப்பு தெரியுதுங்களா? இதே போல் நம்ம இந்த இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம ஒவ்வொரு 4 பீட்டுக்குள்ளாரையும் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம லாஸ்ட்டில் வந்திருக்கோம். இந்த லாஸ்ட்டில் இருக்கிற இப்போ 4 பீட்டுக்குள்ளார நம்ம இருக்கோம். இந்த இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதோட கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த 4 பீட்டில் விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ டைட் பண்ணிவிட்டு இந்த சைடு, இந்த 4 பீட் சைடு விட்டு 4 பீடு உள்ளார விட்டுருக்கீங்கல்ல சீட் பீடு, இதை வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற ஒயிட் பீட்குள்ளார நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இந்த மாதிரி வரணும். இப்போ இதை நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு சீட் பீட் போட்டு க்ராஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு சீட் பீட் எடுத்திருக்கேன். நம்ம டைட்டாக நல்லா லாக் பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பில் வரும். இப்போ நம்ம வந்துட்டு இன்னும் 2 பீட்குள்ளார வந்து இந்த 2 ஒயிட் பீட்குள்ளாரையுமே வந்துட்டு நம்ம லாக் பண்ணிக்கலாம். நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். நான் திருப்பி சும்மா உங்களுக்கு எந்த சைடு எந்த பீடுக்குள்ளார வயர் ஈஸியாக போகுதோ அதுக்குள்ளார நீங்கள் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெண்டத்தையும் வயரை ஒன்றா கொண்டு வந்து நாட் போட்டுட்டேன். நமக்கு இப்போ இந்த சைடு வியூ இப்படி தான் வரும். பார்த்து செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். எக்ஸஸாக இருக்க வயரை நான் கட் பண்ணிடுறேன். இப்போ இதே ஸ்டெப்ஸை வந்துட்டு நம்ம இந்த சைடும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 4 பீட்குள்ளார வயரை ஜாயின் பண்ணிவிட்டு அதே போல் போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நான் கவர் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த சைடு எப்படி போட்டோமோ அதே போல் இந்த சைடும் போட்டிருக்கேன் நான்.
இப்போ நம்ம ஹேண்டில் மேக் பண்ணுவோம். ஹேண்டில் மேக் பண்ணுறதுக்கு இந்த சைடு ஃபஸ்ட்டு 2 இந்த 2 ஸ்கிப் பண்ணிடுவோம், இந்த 2 ஸ்கிப் பண்ணிடுவோம். இந்த இடத்துலையும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம் வயரை. நான் ஒரு லாங் ஒயர் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த சைடு ஃபஸ்ட்டு 2 பீடை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த இதில் போடுறேன். 4 சீட் பீடை விட்டுருக்கோம். இப்போ இதில் வந்துட்டு நம்ம வந்து இதை ஆட் பண்ணிக்கலாம், பீட்ஸ் சீட் பீட் ஆட் பண்ணிக்கலாம், கோல்டன் கலர். இப்போ இந்த இதில் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஃபஸ்ட்டு 2 பீடை ஸ்டிக் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லை. இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒயிட் பீடுக்கு அப்புறம் வந்துட்டு நான் ஃபுல்லாக சீட் பீட் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 to 15 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கீழே அடிப்பாகத்துக்கு வர வரைக்கும். இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து பேஸு பாட்டமில் நேராக கொண்டு வந்துட்டு பாட்டமில் 2 இதுக்கு வந்துட்டு நம்ம உள்ளே இந்த 2 இதுலையும் உள்ளே போயிட்டு வரணும். இந்த மாதிரி வரணும். ஃபுல்லாக இப்படி கர்வ்டாக வரும். சென்டரில் வந்து அடியில் பாட்டமில் மட்டும் நான் வந்து இந்த 2 பீட்குள்ளே ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ திருப்பியும் சீட் பீட் ஆட் பண்ணிவிட்டு வந்து ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல 2 பீடை ஸ்கிப் பண்ணி இந்த இதில் வந்து மேலே வந்துடணும். இந்த இதில் பாட்டமில் இருந்து நம்ம விட்டு வெளியே வந்திருக்கோம். இப்போ நான் திருப்பியும் அந்த சைடு சேர்த்துன மாதிரியே பீட்ஸ் போட்டிருக்கேன். ஒரு 15 பீட்க்கு விட்ட போட்டிருக்கேன், 13 to 15. திருப்பி இந்த இதில் டாப்பில் 1 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் ஒன்னில் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இங்கே ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு வந்திருக்கோம். இங்கே 2 ஒயரை வந்து உள்ளே விட்டுருக்கோம். திருப்பியும் இங்கே எடுத்துகிட்டு வந்து மேலே இங்கே வந்திருக்கோம். இப்போ ஹேண்டிலுக்கு ஒரு 30 பீட்க்கு பக்கமாக இதில் ஜாயின் பண்ணிக்குவோம். நான் மேலே டாப்பில் கோல்டன் கலரில் ஒரு இன்னும் கொஞ்சம் ரவுண்ட் பீட்லேயே கோல்டன் கலர் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சீட் பீடில் ஒரு 30 பீடு எடுத்துக்குவோம். இந்த இதில் ஹேண்டிலுக்கு ஒரு 30 பீடு ஆட் பண்ணியிருக்கேன் சீட் பீடு. திருப்பியும் ஒரு கோல்டன் கலர் ரவுண்ட் பீடு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து ஹேண்டிலாக நம்ம இந்த இடத்துல ஃபஸ்ட்டு 2 பீடு ஸ்கிப் பண்ணிவிட்டு தேர்ட் இதில் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஹேண்டில் வரும். திரும்பவும் நம்ம வந்து இதில் சீட் பீட் ஃபுல்லாக ஆட் பண்ணி இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு பேஸில் இங்கே 2 பீட்குள்ளார விட்டு திருப்பியும் இப்படி வந்து எடுத்து இங்கிட்ட இந்த ஹேண்டில் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இந்த 2 சைடும் போட்டாச்சு. சென்டரில் கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல நாட் போட்டு எக்ஸஸாக இருக்க வயரை நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.